ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கீழே பார்க்க வந்தா, அம்மா சப்பாத்தி மாவு பெனஞ்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காய்ச்சல்னால எனக்கு வாய்க்கே நல்லா இல்லைன்னு சொல்லி, எம்மா டீ போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவங்க கடையில் போய் பூஸ்ட் டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன டப்பா தான் வாங்கினாங்க. எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன டப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியும். அதுக்கப்புறம் எம்மா எனக்கு டீ வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இதை குடிடா நல்லாயிருக்கும் வாய்க்கு அப்படின்னாங்க. என் 2 நாளாகவே எங்கள் அம்மா என் மூஞ்சி பார்க்குறாங்க. ஏன்னா என் மூஞ்சை பார்த்தாவே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவன் சோர்ந்துருக்கானா. ஆனால் நான் 1000 சண்டை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க என் மூஞ்ச பார்த்து அவங்களுக்கு தாங்க முடியல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே அழுகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து. அதுக்கப்புறம் டீ போட்டு குடித்தோன்னே நான் பேசாமல் இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குடி அப்படின்னாங்க. நிக்கி பையில பாருங்களேன், என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னையே உட்காந்து பார்த்துட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மனசே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளையாக இருந்தாலுமே இவ்வளோ அறிவாக இருக்கான் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்றுன்னா அந்த பையன் தாங்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அறிவு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பையன் பேச்சை கேட்டான்னு வச்சுக்கோங்க, கண்ணீர் தான் வரும். அவ்வளோ செல்லக்குட்டி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அறிவு. நிக்கி பிள்ளை மாதிரி யாருமே வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ செல்லம்.